இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவளை பத்தி மட்டுமே யோசிச்சு பேசுற நீங்க என்ன பத்தி யோசிக்க மாட்டீங்களா? எனக்குன்னு ஒரு கனவு இருந்துச்சு. எல்லாமே இப்ப அவளாலதான் எதுவுமே இல்லாம போயிடுச்சு. நமக்காகவே ஒருத்தர் வாழ்றாங்கன்னா அது நமக்கு கிடைச்ச வரம்டா. அது ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது? நீ இப்ப உயிரோட இருக்கன்னா அதுக்கு காரணமே அவதான்டா. அவளை போய் இப்படி தூக்கி எறிஞ்சிட்டியே. கரிமா, இப்படி பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு உங்க நம்பிக்கைய என்கிட்ட திணிக்க பார்க்காதீங்க. எனக்கு அதுல நம்பிக்கையே இல்ல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. எல்லா உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சும் இப்ப கூட எல்லாரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அது ஏன்? அருள், இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது வானதி தான்டா. அப்போ அவளுக்காக தான் நான் பேச முடியும். ஏன்பா என்ன இப்ப பாதிக்கப்பட்டுட்டா? அவ அப்பா கூட அவ வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்கா. என் குடும்பமே என்ன புரிஞ்சுக்கலங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இன்னும் 2 நாள்ல யுஎஸ் கிளம்பிடுறேன். நான் அங்க போனதுக்கு அப்புறம் திரும்பி இங்க வரப்போறதே இல்ல. எங்கடா போற? அருள், டேய் அருள். அண்ணா, நந்தினியை காணோம்ல. அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டாலான்னு தெரியல. இருமா, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. நீ பதட்டப்படாத. சரிங்களா? நந்தினி எங்க போய் பாரு. ஐயோ, சீக்கிரம் போப்பா. நந்தினி, அம்மாடி, நந்தினி. நந்தினி, டேய், நான் நினைச்ச மாதிரியே என் பொண்ணு அவனுக்கு வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்தாச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண கூடாதுடா. உடனே என் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிளையை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்க ஆசைப்படுறதெல்லாம் சரிதானே, ஆனா நீங்க பாக்குற மாப்பிளைய கட்டிக்க வானதி சம்மதிக்கணும்ல. டேய், அவ சம்மதம் யாருக்குடா வேணும்? இனிமே நான் நினைச்சதான் நடக்கணும். நடக்கும். என்னண்ணே, உங்க வீட்டு வாசல்ல ஏதோ கார் வந்து நிக்கிற சத்தம் கேக்குது. எவன்னு தெரியலையே. சரி வா பாப்பா. வாங்கண்ணே. அண்ணே, என்னண்ணே உங்க தங்கச்சி எதுக்கு குடும்பத்தோட இங்க வராங்க? எனக்கு என்னடா தெரியும்? கடைசியா வந்தப்போ இனி என் வீட்டு பக்கமே வராதேன்னு சொல்லித்தான் அனுப்புனேன். ஆனா வெக்கமே இல்லாம திரும்ப குடும்பத்தோட வந்து நிக்கிறா. அண்ணே, குடும்பத்தோட வந்து உன் வாசல்ல நிக்கிறோம். வான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டியா? அதான் வாசல் வரைக்கும் வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? உள்ள வாங்க. வாங்க. என்னண்ணே, வந்ததுல இருந்து உருன்னே இருக்க. நீ எப்படின்னு இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன விஷயமா வந்த? என் புள்ள உன் பொண்ணு மேல ஆசையா இருக்கான்னு சொன்னே இல்லண்ணே. நீ இவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருக்கலாம். ஆனா நீதான் உன் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தா கரிகாலனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்ன. உன் மச்சான் சுந்தரத்துக்கு தான் சம்மந்தி ஆவேன்னு பிடிவாதமா இருந்த. இப்ப பாரு, பொண்ண திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வர நிலைமையாய் போயிடுச்சுல்ல. இப்பவும் ஒண்ணு கெட்டு போலண்ணே. என் பையன் உன் புள்ள மேல இன்னும் உசுராதான் இருக்கான். நீ ஊடு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவன் உன் பொண்ண கட்டிக்க தயாராதானே இருக்கான். என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசணும்னு நிதானத்துல தான் பேசுறீங்களா? எரியிற வீட்டுல புடுங்கி தின்ற மாதிரி எங்க வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு இதுதான் சாக்குன்னு நீங்க எல்லாம் நினைக்கிறத சாதிக்க பாக்குறீங்களா? இங்க பாருங்க, என் பொண்ணு என் அண்ணனோட பையன் அருளோட பொண்டாட்டி. அத மனசுல வச்சுட்டு பேசுங்க. நீயும் வானதியும் பண்ண தப்புனால
எந்த தப்பும் செய்யாத நானும் அருளும் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களுக்குன்னு இருந்த ஆசை கனவு எல்லாத்தையும் நீங்க 2 பேரும் ஒரு நொடியிலேயே சதைச்சிட்டீங்க. உயிர் முக்கியம்தான், அதே அளவுக்கு மனசும் முக்கியம்தான். அருள் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னா அது நீங்க என்கிட்ட அருள் கிட்ட முன்னாடியே சொல்லி பேசிருக்கணும். அது எல்லாமே விட்டுட்டு கடைசி நேரத்துல பொய்யா ஒரு பழிய அருள் மேல போட்டுட்டு நீங்க நினைச்சத அப்ப சாதிச்சுட்டு இப்ப வந்து அதுக்கு விளக்கம் சொன்னா அது எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? ஒவ்வொரு வாட்டியும் நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்கிட்ட சகஜமா பேசலான்னு நினைக்கும் போதெல்லாம் நீ பண்ண தப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து என் மனசை இன்னும் அதிகமா காயப்படுத்திக்கிட்டே இருக்கு. வானதிய காப்பாத்துறதுக்காக இன்னும் எவ்வளவு விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்க. இல்ல நந்தினி, தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத கரிகாலா. உன்னை பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ பண்ண விஷயத்தெல்லாம் நினைச்சா அருவருப்பாவும் இருக்கு, அசிங்கமாவும் இருக்கு, ரொம்ப ரொம்ப கேவலமாவும் இருக்கு. இனி நீ என் முகத்திலேயே முழிச்சிராத, அதுதான் உனக்கு நல்லது. நந்தினி, நந்தினி, நான் பண்ணது தப்புதான். தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போகாத. நான் சொல்றத கொஞ்சம் கேளு நந்தினி. நீ கோவப்பட்டு கத்தி சொன்னாதான் அவளுக்கு புரியும்னா கத்து, இல்ல கெஞ்சி சொன்னாதான் அவளுக்கு புரியும்னா கெஞ்சு. பொண்டாட்டி கிட்ட புருஷன் கெஞ்சறது ஒண்ணும் தப்பு இல்லடா. ஆனா ஒண்ணு, நீ அவ கூட தான்டா வாழணும். இனி நீ இந்த வீட்டுக்குள்ள திரும்பி வரணும்னா அவ கூட தான் வரணும். உங்க அம்மா சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ மட்டும் தனியா வந்தா நான் ஏத்துக்கவே மாட்டேன். இந்த குடும்பமும் உன்னை ஏத்துக்காது. கரிகாலா, இனிமே உன் விஷயத்துல நாங்க யாருமே தலையிட மாட்டோம். வானதி அருளை பத்தி இனிமே நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ உனக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சியை விட்டுட்டு முதல்ல பழைய கரிகாலனா மாறி வா. ஆமா கரிகாலா, உனக்கு பயம் கிடையாது. மனசுல சரின்னு பட்டத நீ துணிஞ்சு செய்யற ஆளு. போராடுவ, விட்டு கொடுக்க மாட்ட. நீயே போய் ஒரு முடிவெடு. உன் வாழ்க்கையை நீ நந்தினி தான், அதை புரிஞ்சுக்க. இனி நீ என்ன பண்ணமோ அதை பண்ணு போ. என் பொண்டாட்டி நந்தினி இல்லாம நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். நான் வரேன், நீ வாடா.